பொதுமக்கள், வங்கி வாடிக்கையாளர்கள், வரி செலுத்தும் நபர்கள் டிசம்பர் மாசத்துல கவனிக்க வேண்டிய முக்கிய பணிகள் காத்திருக்கு. அபராதம் அண்ட் பரிவர்த்தனை தடைகளை தவிர்க்க டிசம்பர் மாசத்துல குறிப்பிட்ட தேதிகளை நீங்க நோட் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் என்னன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள், வரி செலுத்துவோர்னு பல தரப்பை பாதிக்கிற வகையில டிசம்பர் மாசத்துல முக்கிய விதிமுறைகளும் காலக்கெடுவும் நடைமுறைக்கு வர இருக்கு. நவம்பர்ல பல முக்கிய காலக்கெடு முடிந்துவிட்ட நிலையில டிசம்பரிலும் அதை தவற விடாம அந்தந்த பணிகளை செஞ்சு முடிக்கிறது நல்லதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல பான் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இது மிக முக்கியமான எச்சரிக்கையா பார்க்கப்படுது. 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பானோடு ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம்னு சொல்லப்படுது. இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற கேள்விக்கு 2024 அக்டோபர் 1ஆம் தேதியோ இல்லனா அதுக்கு முன்னரோ ஆதார் பெற்றவர்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பான் ஆதார் இணைக்க இந்த காலக்கெடுவை தவறவிட்டா உங்களுடைய பான் கார்டு செயலிழக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஐடி ரிட்டர்ன்ஸ். வருமான வரி கணக்கு தாக்கல் தொடர்பான காலக்கெடுவுல மிக முக்கிய மாற்றங்கள் வந்திருக்கு. நிதியாண்டு 2024-25க்கான தாமதம் இல்லனா திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய 2025 டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அசல் காலக்கெடுவை தவறவிடும் பட்சத்துல ரூபாய் 5000 வரை தாமத கட்டணம் அண்ட் செலுத்த வேண்டிய வரியின் வட்டியோட இந்த தேதிக்குள்ள தாக்கல் செய்யலாம்னு சொல்லப்படுது. வருமானம் ரூபாய் 5 லட்சத்திற்கும் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரூபாய் 1000ன்னு சொல்லப்படுது. பட் கரெக்டான டீடைல்ஸ் என்னன்னு ஐடி வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. இதோடு தாக்கல் செய்த வருமான வரி கணக்குல தவறுகளை சரி செய்யவும் இதுவே கடைசி வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா டிசம்பருக்கு பிறகு அபராதம் அதிகம். அடுத்தது வங்கி பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய எம் கேஷ் சேவையை 2025 நவம்பர் 30ஆம் தேதியோட நிறுத்திட்டாங்க. ஸோ இனிமே பெனிஃபிஷரி ஆட் பண்ணாம, அதாவது பயனாளியை பதிவு செய்யாம பணம் அனுப்பவோ இல்லனா எம் கேஷ் வசதி மூலமா பணம் பெறவோ முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான மாற்று வழிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் இப்போ நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் அண்ட் யூபிஐ போன்ற டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.